ஹாய் கைஸ், திஸ் இஸ் அப்பு. ரீசெண்டாக கவர்மெண்ட் இந்த எஸ்ஐஆர் சொல்லிட்டு ஒரு ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அதை பற்றி இப்போ பெரிய ஐடியாலாம் இல்லை, ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா மட்டும் தான் இருக்குது. அதுதான் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் தான் நீ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு வீட்டில். அந்த பிஎல் ஆஃபீஸரே என்ன பண்ணாங்கன்னா, அதில் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் அவங்ககிட்ட கேட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் போட்டு அந்த ஒரு பேஜை மட்டும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மிச்சர் டீட்டெயிலாக நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு இது பண்ணிப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days கழிச்சு தான் எங்களுக்கு வந்துச்சு. எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் பாட்டி வந்துச்சு. அதுலேயுமே எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் வரல. இதில் என்ன ஒரு ஃபன்னா, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 2002 நீங்கள் எந்த வார்டில் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா நாங்கள் 2002 வேறு ஒரு ஊரில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி தான் இங்கே வரணும். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு நான் இங்கே இருந்து. இப்போ நாங்கள் போய் கேட்டால் எங்கேருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? எங்கள் அப்பா இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிற நிலமையில் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாமே ஏடிஎம்கோட ஒரு கோடு ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெறியர்கள் ஏமானும். அவங்களே எடப்பாடி அவங்களே திட்டுறாங்க, இதுக்கு இதை போய் அவர் ஆதரிச்சுட்டு எதனால எவ்வளோ வெறியாகுது தெரியுமா அப்படின்ற அளவுக்கு. எங்கள் பாட்டிலாம் வந்தால் வருது, வராகட்டி போதி, இதுக்கு மேலே நான் ஓட்டுனா வர போகுதுன்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி எஸ்ஏஆரில் உங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை கீழே ஷேர் பண்ணுங்கள்.